ஹே ஹலோ, இன்றைக்கி என்னோடய சேனல்லேருந்து ஆலு சப்ஜி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 1 ஸ்பூன் சிக்கன் பவுடர், எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் கொஞ்சோண்டு சோம்பு பவுடர் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா கருகிரும். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு தென் இஞ்சி பூண்டு இதுக்கு இடித்து போடணும். மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இஞ்சி ஒரு இன்ச்சு, தென் ஒரு 8 பூண்டு. பெரிய ஆனியன் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். தென் 2 டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு க்ரீன் சில்லி. ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு தென் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. அதோட பச்சை ஸ்மெல் போகணும். தென் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். தென் ஒரு சில்லி தென் டொமேட்டோவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்க தான் டேஸ்ட் வரும். இந்த சைட் பொட்டேட்டோ நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா போட்டு இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் தேவைப்படுற உப்பு போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு பொட்டேட்டோ மேஷ் பண்ணதை இதோட ஆட் பண்ணுங்கள். நான் வதக்கியிருக்க தன்மை பார்த்துக்கோங்க. நல்லா மேஷ் ஆகி வரணும் எல்லாமே. ஆனியன், பொட்டேட்டோ, க்ரீன் சில்லி, டொமேட்டோ எவ்ரிதிங் நல்லா இதான பிறகு அந்த கிரவுண்ட் மசாலாவை போட்டுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பொட்டேட்டோவோட கலந்து வரட்டும். தென் யூ கேன் ஆட் வாட்டர் அஸ் மச், எவ்வளோ தூரம் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் பொட்டேட்டோ நல்லா கெட்டி பதமாக நம்மளுக்கு கவர் பண்ணி குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்ணெய் ஊஸ் அவுட் ஆகி வந்துடுச்சுனாவே நம்மளோட பொட்டேட்டோ சப்ஜி இஸ் ரெடி டு சர்வ். யூ கேன் யூஸ் ஃபார் பூரி, சப்பாத்தி, தோசை, எனிதிங். எப்போ பார்த்தாலும் எல்லோ குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். தேங்க்யூ அண்ட் பாய்.